ஆர்டர் பண்றது நம்ம ஆர்டர் பண்ண பொருள் அப்படியே வருமா இல்ல வேற எதையாவது வச்சு அனுப்பிடுறானா இந்த வருடமாக எங்கள் பட்ஜெட் கொண்டு விடாமல் இருக்க வேண்டுமே என்றெல்லாம் நாங்கள் பயந்து கொண்டுதான் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி சட்டை வாங்கி கொடுக்கணும்னா கூட நம்ம செஞ்சிடலாம் இல்லையா? ஆனா அவன் ஜெயிலர் படத்தில் நடிச்ச ரித்விக் போட்ட சட்டை தான் வேணும் செய்யறான். அதெல்லாம் எப்படி செய்யுது? அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி சரியா இருக்கும்? அதே போல சட்டை வேணும்லையா? அது அவனுக்கு சரிமா? நம்ம போட்டுவாங்க. இந்த பசங்க இருக்காங்க என்ன வேணாலும் செய்யலாம். எனக்கு ஒரு சந்தேகம், ஜீன்ஸ் வந்து நல்லா இருக்கிற ஜீன்ஸ் ஒரு ரேட் 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இடிஞ்ச ஜீன்ஸ் 2000 ரூபாய் அதையும் வாங்கி கொடுக்குறாங்க. கேட்டா புரிஞ்சுங்களா? அதுதானே திரைப்படங்கள்ல வருது. அதனால சினிமாவும் இது மட்டும் இல்லையா, பக்கத்து வீட்டில் இருக்க பையன் 1000 டாலர் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா அதிபர்கிட்ட போய் நம்ம அனுமதி வாங்கிட்டு வந்தாதான் நம்ம போயிடலாம். இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அன்பு மனைவிக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அவார்ட் ஷோல லேட்டஸ்டா போட்டு வந்த லாவெண்டர் கலர் புடவை எடுத்து கொடுத்தாலும் பத்தாது, அதுக்கு கலர் மேட்ச் பண்ணி அதே பார்டர்ல இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டி வாங்கி அதே கலர்ல நம்ம சட்டை போட்டாதான் போய் வாங்கன்னு கடவுளுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரி, கடவுள் பேசாம இருக்காங்களான்னு பார்த்தா அவங்களுக்கு பிராண்டட் வாட்ச் வாங்கணும், அப்பதான் ட்ரெஸ் வாங்கணும். இதெல்லாம் வாங்கும்போது எங்களுக்கு பண்டிகை அப்ப சங்கடங்களாக தானே இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். பண்டிகைகள் நான் 3 நாள் முன்னாடி பேக் பண்ணுவோம், 10 நாள் முன்னாடி பேக் பண்ணுவோம் மேடம் பேசிட்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க வீட்டுக்கு போறதுக்கு எத்தனை நேரம் ஆகுது? பண்டிகை நாட்கள்ல போக்குவரத்து நெரிசல்ல வெண்ணிற்கும் மண்ணிற்கும் இருக்கும் டிக்கெட் கிடைக்கல, நீங்க சமாளித்து தானே போக வேண்டியிருக்கு. அதெல்லாம் சங்கடம் தானே. இதோ இருக்கு ஒட்டிமுத்துல வீடு, பண்டிகை நாட்கள்ல போறதுக்கு சிங்காரம் தாண்டவே சில மணி நேரம் ஆகிடுது என்றா பண்டிகைகள் சங்கடம் தானே. வயதிலிருந்து பெற்றோர்கள் எடுக்கோங்க, அவங்க தலைமையில் அவளுக்கு என்ன லட்சுமி அம்மா எங்க வீட்டு மகாலட்சுமியை கொடுத்து எங்க மகாலட்சுமியோட மருமகன் சேர்ந்து வரும்போது அவனுக்கு எண்ணெயில இருந்து சீயக்காயில இருந்து சீசனத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சு அப்பான்னு நாங்க தீபாவளிக்கு உட்காண்டா ஐயோன்னு பொங்கல் வந்துருக்கு இல்லையா? சரி, பொங்கல் சீரெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோமே, இனியாவது முடியும்னு பார்த்தா அடுத்து பேரன் பேத்தின்னு காப்பு திருவிழா வருது. இதெல்லாம் செஞ்சு முடிக்காம ஒரு குடும்பம் ஏகத்தோடு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எந்த குடும்ப தலைவருக்கு பண்டிகை சந்தோஷம்னு நீங்க சொல்லுங்க. நமக்கும் சரிதான். ஏன்னா நாம தான் கூப்பிட்டு போடுறோம், வளையல் போடுறோம், செயின் போடுறோம், குறிப்பா தாய் மாமன் தான் போதாதவருக்கு இந்த அக்ஷய திருதியை மாதிரி புதுசா வணிக நோக்கத்துக்காகவே புதுக்கப்பட்ட சில பண்டிகைகள் வேற வந்து தொடங்குது. பொருளில்லாத இவ்வுலகம் இல்லை, இல்லாத இல்லாத கேட்டால் ஈன்றெடுத்து தாய் வேண்டாள் என்றால் நாங்கள் எங்கேதான் போவது? அருளிலும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச்செறியால் உண்டு என்கிறார் வள்ளுவர். அன்பு என்கின்ற அன்னை பெற்றெடுக்கும் அருள், அதாவது கருணை என்கின்ற குழந்தையே பொருள் என்கின்ற செயலித்தாய் இருந்தால்தான் வளருமா? அன்பை நிரூபிக்கவே எங்களுக்கு பணம் தேவைப்படுகின்றது. நாம் அரசாங்கமாக இருந்தால் கூட பரவாயில்லை, வரிக்கு மேல் வரி போட்டு, வாங்குவதற்கு வரி போட்டு, வருமானத்திற்கு வரி போட்டு, விற்பதற்கு வரி போட்டு, இப்படியெல்லாம் நாங்கள் சம்பாதித்துக் கொள்வோம். இல்லை, பற்றாக்குறை பட்ஜெட்டையாவது பார்லிமெண்டில் பேசி 4 கைத்தட்டுகள் வாங்கிக் கொள்வோம். ஆனால் தலைவர்களாகி நாங்கள் ஆனால் இன்று பல நடுத்தர குடும்பங்களின் நிலை எவ்வாறு உள்ளது? ஆகார அழைப்பினாயும் கேடில்லை, போகாத அகராக்கடை. பணம் வருகின்ற வழி சிறிதாக இருந்தால் கூட பரவாயில்லை, போகும் வழி அதை விட பெரியதாக ஆகாதவரை நாம் விளைந்து கொள்ளலாம் என்கிறார். ஆனால் பணத்திற்கு எங்கே போவது என்று இனி நாம் தேடலாம் வேண்டியதில்லை. கிரெடிட் கார்டுகளை கொடுப்பவர்களும் வட்டி கடைக்காரர்களும் நோக்கா இஎம்ஐ தரும் பெரும் வணிகர்களும் வணிக தளங்களும் வரிசை கட்டி ஒரு நாள் கூட்டுக்காக நம்மை நிரந்தர கடன்காரர்களாகி விடுகின்றன. கடன்பட உடன்பட என்கிறார் புரட்சி கவி பாரதிதாசன். கடன்பட்டால் என்று போல் கலங்கினால் இலங்கை வேந்தர் என்று சொல்கிறார்கள். பண்டிகை காலங்கள் வரும்போது எங்கு கடன் வாங்க வேண்டுமோ, எவ்வளவு கடன் வாங்க வேண்டுமோ என்று நாங்கள் கலங்கித்தான் போகிறோம் என்றால் பண்டிகைகள் சங்கடம் தானே? சரி, பொருளாதார சங்கடங்கள் மட்டும்தான் சங்கடமா? பணம் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. நமது பிள்ளைகள் எப்ப காரை எடுத்து எங்க போய் என்ன
ராசிக்கு இலக்கணம் நடத்திருக்காங்க. ஆமாங்கய்யா. அதனால எனக்கே ஒரு டவுட். சில இடத்துல வந்து பண்டம் கூட்டல் போட்டிருக்காங்க, சில இடத்துல பண்டு கூட்டல் போட்டிருக்காங்க. சரி எப்படியும் தமிழ் நான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சு பேசிக்கலாம்னு நினைச்சு வந்தேன். அவங்க பண்டம் நீங்க அவங்க சொன்னா சரிதான். அவங்க சொன்னா சரியான மொழியா இருக்கும். ஒண்ணு தான் சரியில்லை, சந்தோஷம் கிடையாது. வரியாளர் ஈவது இல்லை என்று வரவேற்கிறார் வள்ளுவர். பணக்காரர்கள் அப்படியா செய்கிறார்கள்? பணம் மிக்கவர்கள் அவர்களிடம் பணம் மிக்கவர்களுடன் பண்டங்களை மாற்றிக்கொண்டு பிசினஸ் டீல் பேசும் நிகழ்ச்சிகளாகவே பண்டிகைகளை பயன்படுத்துகிறார்கள் என்றால் பண்டிகைகளால் எனக்கு என்ன சந்தோஷம் தான் கிடைக்கிறது? பண்டு என்பது பழமை என்று பொருள் என்று கொண்டால் பழமையை போற்றுவதில் எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. பண்டிகைகள் பண்டைய கால சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் சமத்துவம் இல்லாமல் கொண்டுள்ளதே இதுதான் எங்களுக்கு சங்கடமாக உள்ளது. பெண்களின் அதிக உழைப்பை உறிஞ்சும் பண்டிகைகள் சங்கடம் இல்லையா? என் அம்மாவுக்கு புது துணிக்கெல்லாம் இன்னும் குறைவிருந்ததில்லை. ஆனால் கால் கடுக்க நாளெல்லாம் நின்று பண்டங்கள் சமைத்து சமைத்து அவர் நோய்ந்து அந்த புது புடவையை கட்டும் பொழுது பொழுது சாய்ந்து விடுகிறது ஐயா. இதில் அவருக்கு என்ன நம்பிக்கை நான் கேட்டா அம்மாவுக்கு குடும்பம் சாப்பிட்டாலே சந்தோஷம், குழந்தைகள் சாப்பிட்டாலே சந்தோஷம் என்றெல்லாம் கதை பேசுவர். வாங்கவே வேண்டாம், வெளியில் வாங்கிக் கொள்ளலாம் என்று என்னுடைய அப்பா சொல்லிவிட்டார் என்றாலும் கூட ஒரு வாரம் முதலே கடைகளில் நிற்கவில்லை என்றால், வரிசை நிற்கவில்லை என்றால் ஸ்டாக் தீர்ந்து விடுகிறது என்றால் நாங்கள் என்னதான் செய்வது? சரி, முற்படுகளில் இருக்கும் என் போன்ற பெண்களுக்கு நாங்கள் கல்வியின் மூலமாக பொருளாதார தன்மையை அடைந்துவிட்டோம். இருந்தாலும் பண்டிகை காலங்களில் பழமையான சில சமத்துவம் இல்லாத ஆரம்பமான சடங்குகளை நாங்கள் செய்ய வேண்டியதாக உள்ளது. எல்லாரும் இந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன் ஐயா. கோராவில் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் உண்டு. 3 வருடங்கள் முன்பாக கோராவில் நான் ஒரு வினாவை எழுப்பியிருந்தேன். அது என்னவென்றால், போருக்கும் கடல் கடந்தும் பொருளீட்ட சத்தியவான்கள் மட்டும்தான் செய்தார்கள், அவர்கள் உயிருக்குத்தான் உத்தரவாதம் இல்லை. அதனால் தான் சாவித்திரிகளை அடையாளம் வைத்து பிரியாதற்கு வரவேற்க சொன்னோம் என்கிறீர்கள் என்றால், அன்று மருத்துவ வசதி இல்லாமல் பிரசவத்தில் மரணித்த பெண்கள் எத்தனை பேர்? அவர்களின் நீண்ட ஆயுளுக்காக நீங்கள் கணவர்களை எந்த விதத்தையாவது அனுஷ்டிக்க சொல்லியிருக்கலாம் என்று நான் கேட்கிறேன். 3 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் போராடி எனக்கு பதில் சொல்லவில்லை என்பதனால் நான் இவ்வாறு நானே பதில் கூறி முடித்துக் கொண்டேன். நீங்கள் எங்கள் கணவர்களுக்கு ஆயுஷ்மான் பவ என்றும் எங்களை